திருமந்திரத்தில் 6வது தந்திரம், 6வது தலைப்பு தவ நிந்தை. பாடல் எண் 1635. முதலடியில் விளைவு அறிவார் பண்டை மெய்தவம் செய்வார். இது முதலடி. விளைவு என்றால் என்ன? எந்த ஒரு செயல் செய்கிறோமோ அந்த செயலுடைய பயன்தான் விளைவு. மேலும் நம்ம பொருள் பார்த்தோம் அப்படின்னா, கைகூடுகை இதான் விளைவினுடைய பொருள். கைகூடுகைன்னா என்ன? நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது, நம்ம ஒரு செயல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம், அந்த செயலினால் வரக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கின்றதுன்னு சொல்கிறத விட முற்று பெற்ற நிலையில் அது நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அதான் விளைவு. அப்போ தவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். போன தலைப்பில் 5வது தலைப்பு தவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த தவம் செய்யும்போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது போன 2 பாடலில் பார்த்தோம். ஏன்னா அந்த 3வது பாடல், தவநிந்தையில் 3வது பாடல். அப்போ என்னென்ன செய்யணும்னு பார்த்தாச்சு, என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தாச்சு. அப்போ அதன் விளைவாக வரக்கூடிய பலன் தான் இந்த இடத்துல விளைவு. பலன் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய தவத்தினுடைய பலன். இதனை அறிவார் பண்டை மெய்தவம் செய்வார் அப்படிங்கிறது. இப்போ பலன் என்றது ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்பாடா இந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்குது, இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இறைவனை சென்று அடைந்து விடலாம் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவருக்கு என்ன செய்வாங்களா இந்த இடத்துல? பண்டை மெய்தவம் அப்படிங்கிறாரு. பண்டை தெய்வம்னா என்ன? ஆதி காலத்தில் இருந்து செய்யக்கூடிய உண்மையான தவத்தை செய்வார் அப்படிங்கிறது. ஏன் அது ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய தவம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. அப்போ இந்த காலத்து தவம்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, எப்போ சத்தியம் உண்மைன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த தவம் என்று சொல்வது கூட இறைவன் ஆரம்பத்தில் எப்போது உலகத்தை படைத்தாரோ அப்போவே எல்லாத்தையுமே படைச்சிட்டாரு இந்த இடத்துல. இப்படிலாம் இறைவனை சென்று அடைய வேண்டும், எது வினைகள் கர்மாக்கள் எல்லாத்தையும் டோட்டலாக படைச்சிட்டார். இப்போ தவத்தையும் இந்த இடத்துல நமக்கு ஆதி காலத்திலே படைத்து வைத்து விட்டார் இந்த இடத்துல. ஆனால் பின்னாளில் இது மருவி 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 இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தவம் என்றால் என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி முழுமையான தவம்னா என்ன? இப்போது ஆரம்ப நிலையிலே எடுத்துக்கிட்டோம்னா பயம் இல்லாமல் அமருவது தான் ஒரு பக்கம் பயம். இன்றைக்கி பயம் இல்லாமல் நம்மளால் அமர முடியுதா இன்றைக்கி? இல்லையா? ஒரு சின்ன தவம் கண்ணை மூடி சும்மா உட்காந்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு கண்ணை முடிச்சு சொல்லிட்டு என்னங்க சத்தம் அப்படின்னு திரும்பி பார்க்குறோம் இல்லையா? ஏன் திரும்பி பார்க்குறோம் இந்த இடத்துலன்னா, பயம்தான் இந்த இடத்துல நம்ம கண்ணை திறக்க வச்சுது. என்னமோ நடந்துருச்சு, என்னமோ அது என்னன்னே தெரியாது, ஆனால் என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தில் தான் கண்ணை திறந்து அங்கே போய் எட்டி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, இல்லை நம்ம வச்சிருக்க பொருளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, இந்த மாதிரி ஒரு பயம் தான் என்ன பண்ணுது, மனுஷனை அங்கே கண்ணை மூடி உட்கார விடாமல் பண்ணுது. அப்போ பயம் ஒரு பெரிய தடையாக இருக்குது இந்த இடத்துல இல்லையா? பட் அந்த காலத்தில் இறைவன் வகுத்து வச்சுட்டார் இந்த இடத்துல, பயம் வேண்டாம், இப்படி தான் தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அது பண்டை மெய்தவம் அப்படிங்கிறார், உண்மையான தவம். அப்போ பொய்யான தவம் என்று இருக்கின்றதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. எது பொய்யான தவம் அப்படின்னா, அதுவும் நம்ம தவ நிந்தையில் பார்த்துட்டோம். இதை செஞ்சோம்னா எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு ஆசைகளோடு எதையெல்லாம் இவர்கள் செய்கின்றார்களோ அதெல்லாம் பொய் தவம் தான் இந்த இடத்துல. இறைவனை மட்டுமே நோக்கி செய்வதுதான் உண்மையான தவம் இந்த இடத்துல. அப்போ இறைவன்கிட்ட போயிட்டோம்னா நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைச்சிடும் இந்த இடத்துல. நமக்கு எது தேவையோ அவர் கொடுத்துருவார் இந்த இடத்துல. ஆனந்தம், எல்லாத்திற்கும் மேலே ஆனந்தம் இருக்கும். துன்பம் என்ற ஒன்றே இருக்காது, வினைகள் அழிஞ்சு போவோம், பிறவி இருக்காது. அப்போ இதை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க உண்மையான அந்த தெய்வத்தை செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தவநிந்தை தலைப்பில் ஏன் இதை வருது, இவங்கெல்லாம் தவம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தவம் தலைப்பும் படித்தாச்சு, தவநிந்தை தலைப்பும் படித்தாச்சு இல்லையா? அப்போ இது பலருக்கு தெரிந்திருக்கலாம் இந்த இடத்துல. நமக்கு முன்னாடி திருமந்திரம் எவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு வராங்க இந்த இடத்துல, எல்லாருக்குமே தெரியுது தவம் என்றால் என்ன, தவநிந்தை என்றால் என்னென்னு தெரிஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க. அப்போ தெரிந்து கொண்டவர்கள் இந்த தவத்தை செய்தார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறி தான் இந்த இடத்துல. நேரம் திருமந்திரம் படிச்சிருந்தவங்க எல்லாம் தவம் செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஆயிரக்கணக்கான பேர் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஆயிரக்கணக்கான செய்தவர்கள் பல பேர் இறைவனை சென்று அடைந்திருப்பார்கள் இந்த இடத்துல. ஆனால் யாரும் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியலையே இந்த இடத்துல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யாருமே தவம் செய்யலை. அப்போ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு செய்யாமல் இருந்தாலும் அது தவ நிந்தை தான். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு உணவு பொருள் இருக்குது, சாப்பிட்றோம், மீதி இருக்குது, யாருக்கும் பக்கத்தில் பசியோட பலர் இருக்காங்க, ஆனால் யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வரல, சும்மா டப்பாவில் போட்டு மூடி வச்சிடறோம் நாளைக்கு பயன்படுத்துகிறோன்னு. ஆனால் அடுத்த நாள் கெட்டு போச்சு. தெரிந்தே ஒரு உணவுப் பொருளை நம்ம வீணாக்குறோம்ல இந்த இடத்துல. யாருக்கும் ஆகலை இந்த இடத்துல இல்லையா, வீணாக்குறோம் இந்த இடத்துல. அப்போ அது தவறு தானே இந்த இடத்துல. யாருக்கும் நமக்கும் பயன்படாமல் அடுத்தவர்களுக்கும் பயன்படாமல். அதுபோல் இப்பிறவியில் இந்த தவத்தை செய்வதற்கான ஆற்றல் இந்த உடம்புல இருக்குது, மனப்பக்குவம், மன உறுதி எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு காலத்தை வீணடித்து விட்டோம், ஒரு பிறவியே இந்த இடத்துல வீணடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ இது எல்லாம் தவநிந்தை. தெரிந்து செய்வது இந்த இடத்துல இது தவநிந்தை. அடுத்து என்ன சொல்கிறாரு, விளைவு அறிவார் பண்டை மெய் உரை செய்வார் அப்படின்றார். அப்போ விளைவு அறிவார் உரை செய்வார்ன்றது. உரை செய்தல்னா என்ன, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இந்த இடத்துல இல்லையா. அப்போ யார் ஒருத்தர் உண்மையான தவத்தை தெரிந்து கொண்டார்களோ, முதலடியில் என்ன சொல்கிறார், தவம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ செஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, யாராவது ஒருத்தங்க தவம் செய்தவர்கள். அப்போ அந்த பலனை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. ஆகா, இறைவனை உணர்ந்து விட்டோம்னு ஒரு ஆனந்தத்தில் போய் இருந்திருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல, உரை செய்வார் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன செய்வாங்க, தகுதியானவர்கள் அனைவர்களுக்குமே தான் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை கற்றுக் கொடுப்பார்கள். இது அந்தணர்களுக்கே உண்டான விதி. ஏற்கனவே அது அந்தணர் தலைப்புலலாம் படிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. இதை அவங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னாலே அது அவர்களுக்கே உண்டான பாவம் இது அப்படின்னு நம்ம அந்தணர் தலைப்பில் படிச்சிருப்போம். யார் எதை கற்றுக்கொண்டார்களோ அதை அடுத்தவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த இடத்துல. சொல்லிக் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் தெரியணும், என் வாரிசுகளுக்கு மட்டும்தான் தெரியணும்னு சொன்னாலே அது பாவம் தான். இப்போ அந்த தவத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, பலனை தெரிந்து கொண்டு இறைவனையும் உணர்ந்துட்டார். இப்போ அடுத்தவங்களுக்கு அந்த தவத்தை வச்சு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவர் சொல்லி கொடுக்கலன்னா அதுவும் இங்கு தவ நிந்தை தான். ஸோ சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்தடியில் என்ன சொல்கிறார், விளைவு அறிவார் பண்டை மெய் அறம் செய்வார் அப்படிங்கிறார். உண்மையான அந்த தவத்தை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க பண்டை மெய் அறம் அப்படிங்கிறார். மெய்னா உண்மை, அறம்னா தர்மம் இந்த இடத்துல. ஸோ அதை என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு வினாடியும் இந்த இடத்துல அவர்கள் கடைபிடிப்பார்கள், அறத்தை கடைபிடிப்பார்கள். நாம் அறம் என்று சொல்லப்படுவது உடம்பிற்கான அறம் என்று இருக்கின்றது, மனதிற்கான அறம் என்று இருக்கின்றது, மற்றவர்களுக்கான அறம் என்று இருக்கின்றது. உயிர்களுக்கு மட்டுமல்ல, மண், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பூதங்களுக்குமான அறங்களும் இருக்கின்றது இந்த இடத்துல. இதில் என்ன மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் நடந்து போகும்போது ஓடுனாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த நடக்கும்போது சத்தம் போட்டு நடந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஏன்பா சத்தம் போட்டு நடக்கிறேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க பெரியவங்க. இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு, நிறைய பேருக்கு தெரியறதில்லை, சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, பல பேருக்கு தெரியவும் தெரியாது. தரையில் சத்தம் போட்டு கூட நடக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா அது மண்ணுக்கு செய்யக்கூடிய அறம் இல்லை, தர்மம் இல்லை. மண்ணிற்கு என்று ஒரு அறம் இருக்கின்றது. ஏன்னா நம்ம நடக்கிறது பூமாதேவி மேலே இந்த இடத்துல இல்லைங்களா, அதனால் சத்தம் போட்டு கூட நடக்கக்கூடாது, அது இருக்குது இந்த இடத்துல. அதே போல் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துதல் இந்த இடத்துல. போயிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம பல இடங்களில் இன்றைக்கி ஆறு குளம் குட்டை எதுவும் இல்லை இன்றைக்கி. ஆனாலும் இன்றைக்கி இந்த குளங்கள் கிட்டலாம் போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய குளங்கள்லாம் போய் பாருங்கள். பல குளங்களில் நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, பலர் இலங்கையில் எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் இந்தியாவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் சுத்தப்படுத்துவதற்கென்றே தனியாக ஆட்கள் வச்சுருக்காங்க, சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் சுத்தப்படுத்த ஆள் வச்சுருக்காங்க, அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க குளத்தை. எதையாவது பேப்பரை போடுறது, கவரை போடுறது. இப்போ ஒரு மீன் இருக்கும், அதுக்கு பொறி போட போகிறேன், உணவு போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கவர் வாங்கிட்டோட இப்போ பொரியை வாங்கிட்டு வர்றது, பொரியை பிச்சு அப்படியே குளத்தில் போட்டு அந்த கவரையும் அங்கேயே போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க மக்கள், அறியாமை இந்த இடத்துல. ஸோ ஒரு நீர்நிலைகளே அசுத்தப்படுத்தலாம் அறத்திற்கு எதிரானது இந்த இடத்துல. நீர் என்று சொல்கிற அறத்துக்கு எதிரானது இந்த இடத்துல. ஸோ அப்போ இவங்களாம் அறம் செய்யாதவர்கள். ஒரு தர்மம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போய் மேற்கொண்டு அறம் செய்யறதுக்கு எதிராக நடந்து பாவத்தையும் சேர்த்து செய்கிறார்கள் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல உண்மையான தவத்தை செய்பவர்கள் இந்த இடத்துல தவம் செய்து விட்டார்கள், இறைவனே உணர்ந்து விட்டார்கள். ஆனாலும் இந்த உலகத்திற்கான அறத்தை அவர்கள் கடைபிடித்து கொண்டே இருப்பார்கள்.
நான் தவம் செஞ்சுட்டேன், நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அறத்திற்கு எதிராக நடந்தால் அப்போ அது தவநிந்தை. இது 3வது அடியில். 4வது அடியில் என்ன சொல்றாரு? விளைவு அறிவார் விண்ணின் மண்ணின் மிக்காரே அப்படிங்கிற. இப்போ மேலே 3 விஷயம் சொல்லிட்டார். தவம் செய்பவர்கள், தான் கற்றுக்கொண்ட தவத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், அடுத்தது இந்த உலகத்திற்கான அறத்தை கடைபிடிப்பவர்கள். 3 விஷயம் சொல்றாரு. இந்த 3 விஷயத்தில் யார் முற்றுப்பெற்ற நிலைக்கு வராங்களோ அவர்கள் மண்ணின் அப்படிங்கிறார். மண்ணின்னா இந்த உலகத்தில் இது விண்ணின் சொல்றார். முதல்ல விண்ணின்னா உங்களுக்கு விண்ணுலக தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் விண்ணின். அடுத்து மண்ணின் அப்படிங்கிறார். மண்ணின்னா இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இவர்கள் எல்லாத்தோட மிக்காரே அப்படிங்கிறார். மிக்கார்னா உயர்ந்தவர்கள் அப்படின்னு பொருள். ஸோ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை விட உயர்ந்தவர்கள் என்றல்ல, விண்ணவர்களை விட உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யாரு? இந்த வேலை செய்பவர்கள். செய்யாமல் விட்டவர்கள் எல்லாமே தவநிந்தை செய்தவர்கள் ஆகிறார்கள் இந்த இடத்துல. அப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, யார் ஒருவர் இந்த இடத்துல நாம் இறைவனை சென்று அடைவோம் என்று தெரிந்து கொண்டு தவம் செய்கிறார்களோ, தாங்கள் தவம் செய்து கற்றுக்கொண்டு உணர்ந்ததை தகுதியானவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்களோ, சொல்லிக் கொடுப்பது மட்டும் இல்லாமல் தாங்கள் இந்த வாழ்க்கை முறையில் கடைபிடிக்கின்றார்களோ, இவர்கள் அனைவருமே அந்த விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களையும் இந்த மண்ணுலகத்தில் இருக்கவர்களை விட உயர்ந்தவர்கள் ஆவார்கள். ஆனால் இந்த 3இல் ஏதேனும் ஒன்றை செய்யாதவர்கள் கூட இந்த இடத்துல தவநிந்தை செய்தவர்கள் ஆவார்கள். சரி, அந்த பாடலுடைய கருத்து.